सुखिनो भवन्तु काले துன்பம் போன் நெஞ்சே பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டிகவ சந்தனை அமரரிடர் தீரவமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஸ்டரு குதவும் சங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மையில் நடனஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளாளனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாவண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருக வருக வருக நேச குறமகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நேரிடும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரகண பவசரரரரரர ரிகண பவசரிரிரிரிரிரி வினபவ சரவண வீர நமோ நம நிபவ சரவண நிர நிர நிரன வசரவண பவ வருக வருக அசுரர் குடி கடுத்த ஐயா வருக என்னையாளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் மடைவுடன் சவ்வும் ஒய்யொளி சவ்வும் உயிரையங்கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொளியையும் நிலை பெற்றன் முன்னித்தமொழிரும் சண்முகன்றியும் தனியொளியவும் குண்டலியார் சிவகுகன் தினம் வருக ஆறு முகமும் மணிமுடியாரும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிரு துன்புய தழகிய மார்பு பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலை முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பள குடைய திருவயுருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளிப்பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் இருதொடையழகும்
மிணை முழந்தாளும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க சககண 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 சகண மொக 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 மொகன நக 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 நகன டிகு குண டிகு 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 குண டிகுண ர 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 ரி 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 டோ 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 டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு ஹோம் விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவள் முந்து என்றனையாளும் அனைத்து அன்பு உள்ளங்கள், அதாவது அன்பு அடியார்கள் அனைவருக்குமே வணக்கம். முதல்ல நான் இன்றைக்கு ஜெர்மனியில் உள்ள குமஸ்பாக் என்ற இடத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு வந்திருக்கின்றேன். இன்றும் நேற்றும் இன்றும், அதாவது 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் 6ஆம் தேதியும் 8ஆம் தேதி இன்று 8ஆம் தேதி 6ஆம் மாதம் எண்ணக்காப்பு இங்கே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று நிறைய மக்கள் வந்து அடியார்கள் வைத்திருந்தார்கள். இன்றும் வந்து பின்னேரம் மாலை 5 மணி மட்டும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. நாளை கும்பாபிஷேகம் நடக்க இருக்கின்றது. அதற்காக இங்கு ஐயாமார்கள் வந்திருக்கின்றார்கள். அதைவிட லண்டனில் இருந்தே ஐயா வந்திருக்கின்றார். அவரிடம் நாங்கள் சென்று இந்த கும்பாபிஷேகத்தின் பலன்கள், இதை செய்வதனால என்ன சிறப்பு என்று சொல்லி அதை பற்றி கொஞ்சம் ஐயாவிடமே நேரடியாக கேட்டறிவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? வணக்கம். நான் கோபாலகிருஷ்ணன். தாயகத்திலே சுழுபுரம் வராளாய் சிவசுப்பிரமணிய சுவாமியில் கோயில் பூஜா உரிமையாளராக இருக்கிறோம். நான் அங்கே இருந்து இப்பமே இருந்து கிட்டத்தட்ட 32 வருடங்கள் இருக்குது. ஆரம்ப காலத்திலே நான் ஜெர்மனியில் தான் இருந்தேன். லண்டன் இடத்துல இருந்தேன். அங்கே இருந்து கொண்டு பிறகு குடும்ப சூழ்நிலைகள் பிள்ளைகளுடைய இதுக்காக லண்டனுக்கு புலம்பெயர்ந்து இப்பொழுது அங்கே 16 வருடமாக லண்டனிலே கற்பக விநாயகர் ஆலயத்திலே ஒரு குருவாக கடமையாற்றுகிறேன். அங்கே நாங்கள் 6 குருக்கள் மேலே நாங்கள் இருக்கிறோம். அதில் நானும் ஒரு குருக்கள். இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகமும் இந்த கோயில் குருக்களும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள சொல்லி என்னை கேட்டதன் காரணமாக நான் நேற்று முன்தினம் இந்த கிரிகைகளை கலந்து கொண்டிருக்கிறேன். கடந்த 4ஆம் தேதி இங்கே கிரிகைகள் கர்மாரம்பம் எல்லாம் ஆரம்பமானது. அது தொடர்ந்து ஒவ்வொரு கிரிகையிலும் முடித்து நேற்றைய தினம் முந்தினாள், அதாவது நேற்று முன்தினம் இரவு இந்த யாகாரம்பம் என்ற கிரிகை 6ஆம் தேதி ஆரம்பமாகி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 4ஆம் கால பூஜை பூர்த்தியடைந்தது. யாக பூஜை பூர்த்தியடைந்து இன்றைய தினம் பாவனா அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரியை நிறைவேற்றி இப்பொழுது அடியாருக்கு பிரசாதம் எல்லாம் வழங்கி நாங்கள் உங்களோட இப்போ நடந்து கொண்டிருக்கிறோம். இனி சாயங்காலம் 5 மணி வரை இந்த எண்ணெய் காப்பு, தைலாபியங்கம் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் காப்பு, அதாவது ஒரு குழந்தையை பிறந்து அந்த குழந்தையை நடக்க பழக்கி அந்த குழந்தைக்கு நாங்கள் அதை வளர்கிறதுக்காக எண்ணெயிலெல்லாம் பூசி இதண்டி கையை பிடிச்சி காலை பிடிச்சி அதை அங்கங்களை நாங்கள் எப்படி அதை வலுப்படுத்துறதுக்காக எண்ணெய் காப்பு சாத்தினமோ அதே மாதிரி புதிதாக பிறந்த இந்த குழந்தையையும் நாங்கள் ஜலாதிவாசம் செய்யக்கூடிய தண்ணியில் வச்சு அதுக்கு தண்ணியில் உள்ள அந்த தோஷங்கள் அதில் நீக்க பண்ணி அடியார்களுடைய கையினாலே இப்போ எண்ணெய் காப்பு வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கிரியை இன்று மாலை 5 மணி வரை முடிந்தவுடன் நாங்கள் பிறகு அந்த குழந்தையை சுத்தப்படுத்தி முருகவாக்கி நாங்கள் செய்கிற மாதிரி இந்த முருகனையும் அப்படி எல்லா தெய்வங்களையும் முருகன் முதலான எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு மந்திரபூர்வமாக ஸ்பர்சாகுதி என்ற கிரியை நடைபெறும். ஸ்பர்சம் என்றால் தொடுவது, ஸ்பர்ச ஆகுதி என்றது தொடுகின்ற கிரியை. அது மந்திரபூர்வமாக ஒவ்வொரு அங்கங்களையும் நாங்கள் உருவாக்குவது, அதாவது புதிதாக செய்யப்பட்ட ஒரு சிலையிலே தெய்வத்தன்மையை நிலை நிறுத்துவதற்கான கிரியை தான் அது. அந்த மந்திரத்திலே லலாடை என்று சொன்னால் கண் சரியா, அப்படி ஒவ்வொரு மந்திரபூர்வமாக சமஸ்கிருதத்திலே அந்த பദ്ധதியிலே உள்ள விஷயங்களை சொல்ல தெற்பையினுடைய தொடுதெற்பை என்ற தொடுவதை அந்த தொடாத தொட்டு அந்த மந்திரங்களை அந்த
விக்கிரகத்திலே நாங்கள் சாங்கித்யம் நிறைவேற்றுவது. அதுதான் அந்த கிரியையினுடைய அர்த்தம். அந்த கிரியை இன்று நடைபெறும். அது கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் அந்த கிரியை இடம்பெறும். 5 மணியின் பிறகு இந்த எல்லாம் பூர்த்தியான பிறகு, அதாவது தைலாப்பிய கண்டிகளை பூர்த்தியான பிறகு இந்த விக்கிரகங்களை சுத்தப்படுத்திய பிற்பாடு இந்த கிரியை நடைபெறும். அதுதான் 5ஆம் கால யாக பூஜை நடைபெறும். அது முடிந்தவுடன் பிரசாதம் வழங்கப்படும். அதுதான் இன்றைய நாளை காலமே இந்த யாகத்தினுடைய பூர்த்தி 6ஆம் காலம். அதாவது கும்பாசுரத்திலே 4 காலம், 6 காலம், 8 காலம், 10 காலம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆலயத்தினுடைய சூழ்நிலைக்கேற்ப அந்த முகூர்த்தங்கள் என்ற சூழ்நிலைக்கேற்ப, அதாவது ஒரு காரியம் துவங்கும் பொழுது நல்ல நாளிலே துவங்க வேண்டும். அதே மாதிரி பூர்த்தி அடையும் முகூர்த்தமும் நல்ல நாளிலே இருக்க வேண்டும். அந்த முகூர்த்தங்கள் எந்தெந்த நாளிலே சில நாட்களிலே செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையிலே சில கிரியைகள் செய்யக்கூடாது. அது இடையிலே இவரெல்லாம் தொடங்கக்கூடாது. அதே மாதிரி பூர்த்தியும் அடையக்கூடாது. அதனாலே நல்ல நாளிலே தான் அந்த முகூர்த்தத்திலே அந்த கிரியை துவங்க வேண்டும். அந்த பூர்த்தியிலேயே துவங்குற நாளிலே பூர்த்தி நாள் எத்தனை நாள் இருக்கும் அந்த கிரியை செய்வாள். தியாக ஆரம்பத்தையும் ஒரு நல்ல நாளில் துவங்கி உருவாக்கிட்டு நல்ல நாளிலே முடிப்பது வழக்கம். இந்த காலத்தில் எத்தனை நாட்கள் காலம் அமையும். அப்போ இந்த ஆலயத்துக்கு 8 கால பூஜை செய்வதற்கான முடியல. ஒருவனுக்கு ஆரம்பம் 6 இருக்கிறவர்கள் 6 காலத்தில் சிறப்புங்கிறாங்க. நாங்கள் 6 கால யாக பூஜையை ஏற்பாடு செய்வோம். அது ஆலயத்தின் நிர்வாகம். இந்த ஆலயத்தினுடைய சிவாச்சாரியர் பிரதம சிவாச்சாரியர் தான் நிர்ணயிப்பார். அப்போ அதுக்கு தக்க மாதிரி ஒவ்வொரு இடங்களில் இருந்தும் ஒவ்வொரு முன்கலைவர்கள் சிவாச்சாரியார்கள் வந்திருக்கிறார். சிவதீட்சை பெற்ற சிவாச்சாரியார்கள் தான் இந்த கிரியிலே கலந்து கொள்ள வேண்டும்ன்றதுனால அவர்கள் வெளியிடங்களோட இந்த காப்பு கட்டி அவருடைய குடும்பத்தில் ஏதாவது இருந்தால் கூட எங்களை அது அழகாக இந்த கிரியைகள் செய்யணும். அதே மாதிரி ஒரு திருமண வைபவமாக இருந்தால் மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் இந்த காப்பு கட்டுற வைபவம் இடம்பெறும். அந்த முகூர்த்தம் முடியும் மட்டும் எந்த தடங்களும் ஏற்படக்கூடாது. அந்த கிரியைகள் முடிந்தவுடன் அதே பிற அவுக்கிறோம். அது மாதிரி செய்வத்துக்கும் நாங்கள் இந்த காப்பு கட்டி அதே மாதிரி எங்களுக்கும் செய்கிற குறுக்களவைக்கும் அந்த ரக்ஷாபந்தனம் என்று சொல்லக்கூடிய காப்பை கட்டித்தான் இந்த கிரியைகளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அது முடிஞ்சா பிறகு நாங்கள் அதை அதாவது நோமலாக நாளைக்கு முடிஞ்சவுடனே நான் லண்டனுக்கு போகிறோம். ஆனால் எனக்கு வளமையாக நான் வேறு ஒரு ஆலயத்துக்கு நான் ஐரோப்பாவில் பேர்ன் முருகன் ஆலயம் நாளைக்கு கொடியேற்றம். அந்த கொடியேற்றத்துக்கு நான் வளமையாக கலந்து கொள்வது. இந்த முறை இந்த கும்பாபிஷேகம் அதே முகூர்த்தத்தில் வந்தபடியால் அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினுடைய அனுமதியுடனும் பூஜை செய்கின்ற நமது உறவினர் சிவாச்சாரியுடைய அனுமதியையும் பெற்று தான் இங்கே கலந்து கொள்ள வந்தனால் நாங்கள் ஒவ்வொரு ஆலயத்திலையும் நாங்கள் போகும் பொழுது எங்களை ஒரு சிவாச்சாரியருடைய கடமை என்னென்னா ஒரு கோயிலே மகோத்சவம் நடந்தாலும் சரி கும்பாபிஷேகம் நடந்தாலும் சரி நாங்கள் வேறு வேலை செய்தாலும் சரி அந்த கிரியையிலே பங்கு பெற்ற வேண்டும். அதுதான் பிராமண குருக்களுக்குரிய தொழில் என்னென்னா அந்தனருக்கு அறுதொழில் செய்பவர் தான் அந்தனர். அறுதொழில் செய்வது என்றால் கற்றல், கற்பித்தல், கேட்டல், கேட்பித்தல், நாங்கள் செய்கிற விஷயங்களை புரோகிதங்களை இல்லை தானங்கள் வாங்குதல், தானம் கொடுப்பது. அந்த 6 தொழில். அதாவது கற்றல்னா நான் என்னத்தை படித்தனோ அதை மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி நல்ல விஷயங்களை நாங்கள் தான் கேட்குறோம். அந்த நல்ல விஷயங்களை என்னத்தை எல்லாம் கேட்டு கிரகிச்சோமோ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதாவது கேட்குறன்ற பெரியோரிலிருந்து நாங்கள் கேட்டிருக்கோம். கேட்டு அதாவது படிக்கிறது கொஞ்சம் அனுபவம் வந்ததால தான் நிறைய இதெல்லாம் வருது. அப்போ இன்னொரு சிவாச்சாரியோட நாங்கள் அதை நாங்கள் கற்றோம்னா நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் இனி இதை உங்களுக்கு கேட்டதை சொல்லும் ஐயா இப்படி சொன்னவர்னு சொல்லுவீங்க. அது மாதிரி தான் இந்த அண்ணனுடைய தொழிலில் இந்த 6 தொழில் வருது. அதே மாதிரி தானம் வாங்குறேன்னா உங்களோட வீட்டில் நடக்கிற விசேஷங்கள் ஒரு சிரார்த்தமோ கல்யாணமோ வந்தால் நாங்கள் தானம் ஐயாவுக்கு தானம் சொல்லி நீங்கள் அரிசி மரக்கறி அதை கொடுப்பீங்க. அதே மாதிரி எங்களோட வீட்டில் நடக்கிற விஷயத்தில் நாங்களும் அதே மாதிரி தானம் கொடுப்போம். 100 ரூபா வாங்கினோம்னா அதை 200 ரூபாயாக கொடுப்போம்.
அதுதான் அந்த ஆறுதொழில். மற்றது இந்த நாளைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அதை மக்கள் வந்து வழிபட்டு போகிறதால என்ன அதை மக்கள் தலைமையில் ஒரு ஆலயத்திலே நித்திய பூஜைன்னு ஒன்று நடக்குது. அதே ஆலயத்தில் மகோத்சவம் என்று சொல்லி நீங்கள் திருவிழா என்று சொல்கிறீங்களா? 10 நாள் திருவிழா, 12 நாள் திருவிழா, 15 நாள் திருவிழா, நல்லூரில் 25 நாள் திருவிழா, மாவட்டம் 24 நாள் திருவிழா. அது ஆகம விதியில் சொல்லப்பட்டிருக்கு. மகோத்சவம் என்றால் வந்து கொடியேற்றி செய்கிறாண்டா வந்து இத்தனை நாளில் செய்யணும் என்று சொல்லி அது உத்தம விதி, மத்தியம விதி, அதம விதி என்று சொல்லி இருக்குது. சில ஆலயங்களில் பொருளாதார வசதி இராது, எல்லா வசதியும் இருக்காது. அதனால் வந்து அவைகள் வந்து 7 நாள் திருவிழா செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எங்கள் தாயத்தில் வந்து அநேகமாக எல்லா கோயிலுமே 10 நாள் திருவிழா தான் ஆக குறைஞ்சதாக இருக்குது கேள்விப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஆகமமும் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. ஆனால் தாயகத்திலே வந்து நாங்கள் வந்து காரண ஆகமம் அந்த ஒரு 28 ஆகமத்தில் காரண ஆகமத்தை தான் நாங்கள் தாயத்தில் கடைப்பிடிக்கிறோம். ஆனால் பொன்னாலை வரதராய பெருமாள் கோயில் சரி, யாழ்ப்பாணம் பெருமாள் கோயில், வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில், அது வைஷ்ணவ தலங்கள் என்றபடியாக அவை வந்து வைகாசன ஆகமம் சொல்லி அந்த முறைப்படி தான் அவையில் நடக்கும். இந்த கோயிலில் வந்து திருவிழா வந்து 12 நாள் திருவிழா, 15 நாள் திருவிழான்னு சொல்லி நடக்கும். இந்த கோயில் நிர்வாகம் தான் எனக்கு பார்த்து வந்து தீர்மானிக்கணும். அவர்கள் அதில் தீர்மானித்து அதை நடக்குங்க. இப்போ இந்த மண்டலாவசவம் பூர்த்தியானவுடன் இந்த மகோத்சவம் நடக்க போகுது. அது பத்திரிகை அதுக்கு தெரிய வரும். அதில் இருந்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். நான் அங்கேருந்து வந்தபடியே நான் இதை பற்றி தெரிஞ்சதால் இந்த கோயில் நிர்வாகமும் இந்த ஐயா வந்து அதை முடிவெடுக்கிறேன். பழமையாக நடத்துகிற திருவிழா அதே மாதிரி நடக்குதா இல்லாட்டி இன்னைக்கு கூட்டினியா அது தெரியாது. பொதுவாக குறைபடாது. சில விட 6 நாள் சேர்ந்தாலும் 12 நாள் 15 நாட்களாம், இல்லாட்டி 12 நாள் 25 நாள் ஆகலாம். நாளைக்கு கும்பாபிஷேகம் வந்து வெச்சப்பட்ட முகூர்த்தத்தில் நடக்கும். ஆலமை வந்து யாகசாலையினுடைய பூரண ஆகுதி என்று சொல்லி பூர்த்தி நடைபெறும். அதுக்கு பிறகு வந்து வேத பாராயணம், ஸ்தோத்திர பாராயணம், திருமுறை பாராயணம், தமிழ்நாடு கீர்த்தனை அஞ்சலி, நாட்டியாஞ்சலி என்று சொல்லி சொல்லக்கூடிய அந்த இதுகளெல்லாம் உபசாரங்களாக நடக்கும் தெய்வத்துக்கு. அந்த இதழ் முடிஞ்சோடனே கும்பங்கள் வீதி விளம்பரம். முதல்ல வந்து இந்த ஸ்தூவியில் உள்ள கலசங்களுக்கான ஸ்தூவிய உற்சவம் அதுகள் முடிஞ்சோடனே பிறகு மூர்த்திகளுக்கான அபிஷேகம் நடக்கும். மூர்த்திகளுக்கான அபிஷேகம் எத்தனை மணிக்கு ஐயா? அது அந்த பத்திரிகையில் போட்டுட்டு சரியான இது. நாங்கள் காலையில் 6:30 மணிக்கு எல்லாம் துவங்குவோம். கிட்டத்தட்ட 9:30 10:30 அந்த முகூர்த்தங்கள் வருது. அப்போ நிறைய கிரியைகள் நாளைக்கு இருக்கிறதால வந்து அந்த முகூர்த்தம் போட்ட முகூர்த்தத்தில் அது நடக்கும். அந்தந்த டைமுக்குள்ள நடக்கும். அதாவது இப்போ 9:30 மணிலேருந்து 11:30 என்று சொல்லி முகூர்த்தம் போட்டால் அதுக்குள்ளே நடக்கும். சரியான நேரம் வந்து அந்த வேலைகள் முறைகள் ஒன்றரை மணித்தியாலம். அந்த 1.5 மணித்தியால நிகழ்வுக்குள்ளே வந்து அந்த லக்கணம் இந்த ராசின்னு சொல்லி கணக்கு பண்ணி தான் இந்த முகூர்த்தம் எடுக்கிறது. அந்த சுப லக்கணத்தில் சுப முகூர்த்தத்தில் நடக்கும். திருமணத்துக்கு நாங்கள் எப்படி ஒரு முகூர்த்தம் வந்து செய்கிறோமோ அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகம் ஒரு நல்ல இதில் நடக்கணுன்றதுக்காக தெய்வத்துக்கெல்லாம் நாங்கள் நாள் பார்க்க தேவையில்லை. ஆனால் செய்கிற சிவாச்சாரியார் நல்ல நேரத்தில் அதை செய்தால் தான் தெய்வத்துக்கு சாகித்யம் முறையில் இருக்கும். அதனால தான் அதை செய்கிறதையோடைய அந்த எஜமானன்னு சொல்லக்கூடியவருக்கும் குருக்கள் செய்கிற குருக்கள் சிவாச்சாரியார் ஒரு முகூர்த்தம் அது முடிஞ்சோடனே வந்து மகாபிஷேகம் சொல்லி கச தரிசனம் சொல்லி கண்ணட பொருட்கள் கண்ணாடி நரகுடம் புஷ்பங்கள் சொல்லி அவையை வச்சு முதல் தெய்வத்துக்கு மங்கள பொருட்களால் கச தரிசனம் என்று சொல்கிறது. சோழ உபசாரங்கள் அதெல்லாம் வச்சு அது கண்ணாடியில் தான் இந்த முகூர்த்தத்தை பார்க்குவோம். நேரடியாக நீங்கள் பார்க்க அது என்னென்னா வந்து நேரடியாக முதல் அந்த தெய்வத்தை நீங்கள் பார்க்க வந்து அந்த திருஷ்டிகள் அது எழுதல் என்று சொல்லி நேரடியாக வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் முதல்ல அந்த பிரதியை பார்த்து வழிபாடு செய்வோம். அதுக்கு பிறகு அந்த ஒரு குழந்தை வந்து நீங்கள் நிறைய அடியார் வந்து கேட்க அவைக்கு ஒரு சிரமமாக இருக்கும் குழந்தைக்கு. அப்போ எல்லாரும் வந்து நிற்க அதனால் அதை வந்து நீங்கள் அந்த மந்திரம் இதை ஒரு விஞ்ஞானபூர்வமான காரணம். அதாவது அதை இதில் வந்து தரிசனம் பண்ணி பிறகு மகாபிஷேகம் வந்து சொல்லி முடிஞ்ச பிறகு தான் நேரடியாக இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்களை வந்து கருவறையில் வந்து நாளையிலிருந்து மந்திரங்களால் அர்ச்சனை பண்ணுறது. அந்த மந்திரத்தால் அந்த ஒலிகள் வந்து சமஸ்கிருதத்தால் தேர்ந்ததார்கள் அந்த ஒலிகள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே வியாபித்து வரைக்க அது எல்லா உயிரினத்துக்கும்
ஆலயத்துக்கு போய் சேரேக்க வந்து அந்த சக்தி அருள் சக்தி தெய்வத்தின் அருள் சக்தி எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்காக அந்த நிவாரணம் வச்சு அந்த கலக்க முடியாத அந்த மந்திரங்கள் இப்போ கதவு சாத்தப்பட்டு அந்த ஆலயத்தினுடைய விக்கிரகத்தின் அருளை அதில் சேமித்து வைத்து பூஜை நடக்கும்போது கதவை திறக்கும் பொழுது அந்த அருள் சக்தி வழியில் வருது. கதவு வழியால் வெளியில் வந்து உங்களுக்கு பெறணும். அதுக்காகத்தான் ஆண்களும் சரி பெண்களும் சரி குறிப்பிட்ட உடைகளை அணிந்து வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்கள் வந்து ஊரில் வந்து வறுமையோட வாங்கணும்னு சொல்கிறது 2 காரணம். அந்த நாட்டை பொறுத்தவரை வந்து காலநிலை வந்து சரியாக இருக்காது. அப்போ நீங்கள் உடுப்பை கலட்டிட்டு வரலாம், போகலாம். சட்டை அணியாமல் வந்தால் உங்களுக்கு அந்த அருட்சக்தி உங்களோட உடம்புல நேரடியாக சேரும். இந்த நாட்டில் வந்து குளிர் எல்லாம் இருக்கிறதால வந்து முகத்திலேயே அதாவது பெற வேண்டும்ன்றதுக்காக இதால் வாங்கணும்னு சொல்லி இந்த மூடாமல் கொஞ்சம் இதாக வந்தீங்கன்னா கயிறால் நெத்தி இதுகளால் அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கணும். நாங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் கிடைக்கலாம். நேர ஆளுங்கிறது 2 மக்களுக்கு போய் சேர்வதற்காக ஒவ்வொரு ஐயாவிடம் செல்லும் போதும் ஒவ்வொரு விஷயமாக கேட்டு அவர்களுக்கு கொண்டு செல்ல விரும்புகின்றேன். அதன் காரணமாகத்தான் உங்களுடைய இந்த கேள்வியை கேட்டு ஒத்தாசை வந்து வேறு யாராவது தேவையில் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கான விளக்கங்களை பெறலாம். நான்காவது கால யாகசாலை பூஜை உயர்வாக நடைபெற்று ஏனைய பரிவார தெய்வங்களினுடைய ஸ்நவனசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று பிரதான யாகசாலையிலே 5 ஓமகுண்டங்களிலே 5 சிவாச்சாரியார்கள் எழுந்தருளி இறைவனை வழிபாடு செய்து கற்றி இங்கு சமைத்து வகைகள், தானிய வகைகள், பலகார பட்சண வகைகள், அன்ன வகைகள், பழ வகைகள் முதலான மூலிகை திரவியங்கள் அனைத்து விசேட திரவியங்களினாலும் சிறப்பான ஆகுதி வழிபாடு நடைபெற்றிருக்கிறது. மகா பூர்ணாகுதி நடைபெற்றிருக்கிறது. இதற்கும் மேலாக இங்கு பாவனாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய இறைவன் முருகக் கடவுளை விசேட திரவியங்களினாலே அபிஷேக ஆராதனைகளை செய்து இந்த முருகக் கடவுளுக்கு அலங்காரங்கள் செய்து சண்முகார்ச்சனை 6 குருமார்களுக்கு முருகக் கடவுளுக்கு சமானமாக அந்த இறைவனுடைய 6 திருமுகங்களாக 6 குருமார்கள் எழுந்தருளி 6 திருமுகங்களுக்கும் அர்ச்சனை செய்திருக்கிறார்கள். இந்த வழிபாடுகள் யாவும் உயர்வாக இறைவனுடைய திருப்பாத கமலங்களுக்கு சென்றடைந்திருக்கிறது. எண்ணிக்காப்பு வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடியார்களினுடைய பிரார்த்தனைகள், அடியார்களினுடைய வழிபாடுகள், தொண்டர் பெருமக்களுடைய தொண்டுகள் எல்லாம் உயர்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் குறிஞ்சி குமர பெருமான் மிக மகிழ்வோடு ஏற்று இங்கு 4 வேத பாராயணங்கள், குருமார்கள் 6 பேரும் இங்கு ஆசீர்வாத வாக்கியங்கள் கூறி அனைவரையும் வாழ்த்தி இருக்கிறார்கள். கீர்த்தனையினாலே இறைவனை வழிபாடு செய்திருக்கிறார்கள். திருமுறைகளினாலே வழிபாடு செய்திருக்கிறார்கள். இந்த வழிபாடுகள் யாவற்றையும் நிறைவு கண்டிருக்கிறது. இந்த வழிபாடுகளை தரிசனம் செய்து கொண்ட ஆலய நிர்வாக பரிபாலகர்கள், இன்னும் முருகப்பெருமானுடைய மகிழா அடியார் குலாத்தினர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான மங்களங்களும் செல்வங்களும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து முருகக்கடவுளினுடைய பேரருள் பேறு மேலானது, மகத்தானது. இந்த முருகக்கடவுளுக்கு எல்லோரும் தத்தமது கைகளை அந்த இறைவனுடைய திருமேனியிலே தீண்டி எண்ணெய் காப்பு சாத்தி இருக்கிறீர்கள். இந்த எண்ணெய் காப்பு சாத்தியதன் பலனாக அனைவரும் எல்லா விதமான மங்களங்களும் அவரவர் தம் மனதிலே என்னென்ன எல்லாம் நிகழ வேண்டும், என்னென்ன எல்லாம் உங்களுக்கு சித்தியாக சாதகமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்தீர்களோ அவையெல்லாம் உயர்வாக உங்களுக்கு கைமேல் பலனாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்தி அனைவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டு இன்றைய பகல் வழிபாடுகள் நிறைவு காண்கிறோம். மாலை 5 மணி வரை எண்ணெய் காப்பு வழிபாடு நடைபெறும். 5 மணியோடு எண்ணெய் சாத்தக்கூடிய நிகழ்வு நிறுத்தப்படும் என்கின்ற தகவலை எல்லா அடியார்களுக்கும் தெரிவித்து, அத்தோடு நாளைய திருவிழா, நாளைய கும்பாபிஷேக திருவிழா சம்பந்தமான தகவல்
நாளைய தினம் காலை 8:30 மணி முதல் யாகசாலை பூஜைகள் யாகசாலையிலே இறைவனுக்கு விசேட பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து திருமுறைகள் நான்வேதங்கள் ஆசீர்வாதங்கள் சகல சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்று 11 மணி முதல் 12 மணி வரையிலே இருக்கக்கூடிய சுபமுகூர்த்த வேளையில் முருகப்பெருமானுக்கும் சுந்தர விமானங்கள் தூபிகளுக்கும் மகாகும்பாபிஷேகம் நடைபெறும் என்கின்ற தகவலை எல்லா அடியார்களுக்கும் தெரிவித்து இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மேல் யாகசாலை பூஜைகள் எல்லா சன்னிதானங்களிலே இருக்கின்ற திருவுருவ தெய்வ திருவுருவங்களுக்கும் நியாசம் அதாவது மந்திரங்களை கற்பிக்கக்கூடிய நிகழ்வு இன்றைய தினம் மாலை நடைபெறும். மாலை 6 மணிக்கு மேலாக எல்லா சன்னிதானங்களிலேயும் ஒவ்வொரு குருமார்கள் அங்கு சென்று ஒவ்வொரு திருவுருவங்களுக்கும் மந்திரங்களை கற்பிக்கக்கூடிய பூஜை யாக பூஜைகள் ஸ்நபனசாலை பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் என்கின்ற தகவலை எல்லா அடியவர்களுக்கும் தெரிவித்து இப்பொழுது ஆலய மேலாளர்களுக்கு திருவருள் பிரசாதம் அடியார்களுக்கெல்லாம் விபூதி பிரசாதங்கள் தீர்த்தம் திருவருள் பிரசாதங்கள் எல்லாம் சிறப்பாக வழங்கப்படும் என்று தெரிவித்து எல்லா அடியவர்களும் இன்புற்றிருக்க பிரார்த்திப்போமாக. வெற்றிவேல் முருகனுக்கு. முருகன் கோயிலுக்கு வந்திருந்து இந்த எண்ணெய் காப்பு வைச்சிருந்தோம். நேற்று மீண்டுமாக அதாவது 7ஆம் தேதி 6ஆம் மாதமும் இன்றைய 8ஆம் தேதி 6ஆம் மாதம் எண்ணெய் காப்பு வைத்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மாலை 5 மணி மட்டும்தான் அந்த எண்ணெய் காப்பு வைக்கிறது நடைபெறும். அதுக்கப்புறம் நாளை கும்பாபிஷேகம் நடக்க இருக்கின்றது, விசேஷமாக நடக்க இருக்கின்றது. வேறு வசதி உள்ள நீங்கள் வந்து முருகனின் அருளை பெறலாம். இதோட இன்றைய காணொலியை முடிச்சுக்கொண்டு மற்றும் நாளைய காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்போம். நாளைய கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடக்க இருக்கின்றது. நிறைய ஐயர்மார் லண்டனில் இருந்தெல்லாம் வந்திருக்கின்றார்கள், சிலோனில் இருந்து வந்திருக்கின்றார்கள். உங்களோடு சேர்ந்து நாளைக்கு அந்த காணொலியை சேர்ந்து பார்ப்போம்.